ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. இது மாரி அப்பதான் பொண்ணு கேட்டுருவாங்க. கேட்டுட்டு பாண்டியன் இருந்துட்டு, "என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் உங்க பேரனுக்கு என்னுடைய பொண்ண பொ பொ கேட்குறீங்களா? தர முடியாதுன்ற" மாரி சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா குமார் இருந்துட்டு, "என்னாச்சு அப்பதான்? பொண்ணு குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா?" "இல்லடா, அப்படி ஒருத்தனுக்கு பொண்ணு குடுக்க முடியாதுன்ட்டு மாப்பிள்ளை ஒரு மாரி சொல்லிட்டாருன்றாங்க." "ஆமா, பொண்ணு போய் எப்படி குடுப்பாங்க? நாங்க தான் சொன்னோம் இல்லையா?" அப்படின்ற மாரி ராஜுவோட அம்மா சொல்றாங்க. "குமாரு, நீ சாதாரணமான விஷயமா பண்ணியிருக்க சொல்லு பொண்ணு குடுக்கறதுக்காக. எப்படி குமாரு நீ இத எதிர்பார்க்கிறன்றாங்க?" "கண்டிப்பா அவங்க ஒரு பொண்ண பெத்தவங்க. எல்லாம் தெரிஞ்சு அவங்களே உனக்கு பொண்ணு குடுக்க யோசிப்பாங்க குமாரு. அது எல்லாமே நம்ம யோசிக்கணும். யோசிக்காம எந்த ஒரு விஷயமும் நம்ம எடுக்க முடியாதுன்றாங்க அத்த. கேட்டு நிஷ்டூர் ஆனது நீங்க தான் அத்தன்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது அத்த. ஏன் அத்த நீங்களும் இந்த மாரி பண்ணிக்கிறீங்கன்றாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இருந்த மரியாதைய நீங்களே கெடுத்துக்கிற மாரி பண்ணாதீங்க அத்த குமாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அம்மா, எதுக்கும்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த மாரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதம்மா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அவங்களுடைய பையனுமே பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா குமார் இருந்துட்டு, "என்ன அப்பதான்? அப்பன்னா எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆகாதா? அவ்வளோதானான்றாங்க." குமாரு, "நானும் மாப்பிள்ளைகிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன்டா. சரி, கொஞ்ச காலம் காத்திருக்கலாம் விடுறா" அப்படின்னுவாங்க. "ஏன் அரசி உன்ன கல்யாணம் பண்ணிக்காமலே போயிடுவாளா? நீ அவளுடைய மனசுல இடம் பிடிடா. அவளுடைய மனசுல நீ இடம் பிடிச்சுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவ உனக்கு தான். அது யார் நினைச்சாலும் மாத்த முடியாதுன்றாங்க." "அப்படி அவ மனசுல இடம் பிடிக்க முடியலன்னா, நீ ஏன்டா எல்லாமே நெகட்டிவாவே நினைக்கிற? எல்லாத்தையும் பாசிட்டிவா நெனை. கண்டிப்பா உனக்கு அரசி தான்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அரசிகிட்ட பேச சொல்றீங்களா? ஆமாடா, அரசிகிட்ட பேசினா தான் அவ மனசுல என்ன இருக்குன்றது தெரியும் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. சரி அப்பதான், டேய் எடுத்தோனே அடிப்புடின்னு சொல்லிட்டு கோவத்துக்கு வராது சரியா? பொறுமையா நிதானமா பேசுன்றாங்க. சரி அப்பதான்ற மாரி சொல்றாங்க. அடுத்து குமார் அரசிகிட்ட எப்படி பேச போறாங்க? அரசி மனசுல இடம் பிடிப்பாங்களா? இல்லையான்றதெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.